வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கை முதற்தர செய்தி வழங்குனர் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு உங்களோடு இணைந்து கொள்வோர் ஜெஃப்ரி ஜெபதார்ஷன், சந்திரிகா ஆறுமுகம். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் தலைப்புச் செய்திகள். நியூசிலாந்து மற்றும் ஈரான் தலைவர்களுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல். மாகாண சபையுடன் நன்மை பயக்கும் விதத்தில் ஒத்துழைப்புடன் செயற்படுமாறு அமெரிக்கா கோரிக்கை. வடமத்திய மாகாண முன்னாள் முதலமைச்சர் பர்டி பிரேமலால் திசாநாயக்க காலமானார். ஐக்கிய தேசிய கட்சியின் வாக்கு வங்கி வீழ்ச்சி அடைந்துள்ளமை குறித்து ஆளும் தரப்பு கருத்து. හරියට පතෝල වගේ දැන් එක්සත් ජාතික පක්ෂේ මේටත් ගුණයක් නැහැ හෙටත් ගුණයක් නැහැ. කොළඹට සීමා වෙච්ච ප්‍රවෘත්ති සාකච්ඡා. ඒ තමයි ඒගොල්ලන්ගේ ප්‍රධානම දේශපාලන හරමය. இலங்கையின் பால் உற்பத்தி துறையில் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் நோக்கில் தமது நாட்டின் தேர்ச்சி பெற்ற தொழில்நுட்பவியலாளர்களின் அறிவை பெற்றுக் கொடுக்க நியூசிலாந்து பிரதமர் ஜான் கீ விருப்பம் தெரிவித்துள்ளார். நியூயார்க் நகருக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் இடம்பெற்ற சந்திப்பின் போதே அவர் தமது விருப்பத்தை தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகளின் 68வது பொது சபை கூட்டத்தொடரில் கலந்து கொள்வதற்காக நியூயார்க் சென்றுள்ள ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் நியூசிலாந்து பிரதமர் ஜான் கீக்கும் இடையில் நேற்றைய தினம் சந்திப்பொன்று இடம்பெற்றது. நியூசிலாந்தின் பால் உற்பத்தி பிரிவுக்கான மிக முக்கியம் வாய்ந்த சந்தியாக இலங்கை காணப்படுகின்றது என ஜான் கீ இதன்போது குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று இலங்கையில் நடைபெறவுள்ள பொதுநலவாய நாடுகளின் அரசு தலைவர்கள் மாநாடு குறித்து நியூசிலாந்து அக்கறையாக உள்ளது எனவும் அவர் ஜனாதிபதியிடம் கூறியுள்ளார். பொதுநலவாய நாடுகளின் வர்த்தக ஒன்றியத்தின் மாநாட்டிற்கு நியூசிலாந்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்றை அனுப்புமாறு ஜனாதிபதி விடுத்த வேண்டுகோளை அந்த நாட்டு பிரதமர் ஏற்றுக் கொண்டுள்ளதாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு தெரிவிக்கின்றது. இதற்கமைய நியூசிலாந்தின் பிரதிநிதிகள் குழு ஒன்றை இலங்கைக்கு அனுப்ப அவர் உறுதியளித்துள்ளார். இதேவேளை ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவிற்கும் ஈரான் ஜனாதிபதி ஹசன் ரொஹானிற்கும் இடையில் நேற்று மாலை சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. இலங்கையின் எரிசக்தி துறை உள்ளிட்ட முக்கிய அடிப்படை வசதிகளை அபிவிருத்தி செய்யும் திட்டத்திற்காக ஈரான் வழங்கிய ஒத்துழைப்புக்கு ஜனாதிபதி தனது நன்றிகளை இதன்போது தெரிவித்ததாக ஜனாதிபதி பேச்சாளர் மற்றும் சர்வதேச ஊடக பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு இடையில் தொடர்புகளை கட்டியெழுப்புவதன் ஊடாக குறித்த நாடுகள் எதிர்காலத்தில் ஒரே குரலை எழுப்புவதற்கு நடவடிக்கை முன்னெடுக்க முடியும் என ஈரான் ஜனாதிபதி இதன்போது கூறியுள்ளார். அதேபோன்று வலயங்களுக்கு இடையிலான பிரச்சினைகள் ஏற்பட முடியும் என்பதனால் அதற்கு இடமளிக்கக்கூடாது என ஈரான் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். மாகாண சபையுடன் நன்மை பயக்கும் விதத்தில் ஒத்துழைப்புடன் செயற்படுமாறு அமெரிக்கா இலங்கை அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது. ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை பேரவையின் 24வது கூட்டத்தொடரின் 33வது அமர்வில் உரையாற்றிய பேரவையின் அமெரிக்க தூதுவர் இந்த வேண்டுகோளை விடுத்திருந்தார். The United States congratulates the people of Sri Lanka on their successful election. 3 மாகாணங்களிலும் வெற்றிகரமான முறையில் தேர்தல் நடத்தப்பட்டமைக்கு ஐக்கிய அமெரிக்கா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. மாகாணங்களும் நன்மை பயக்கும் விதத்திலும் அதிகாரத்தை பகிர்ந்தளிக்கும் விதத்திலும் செயற்படுமாறு நான் இலங்கை அரசாங்கத்திடம் வேண்டுகோள் விடுக்கின்றோம். ஆணையாளரினால் கவனம் செலுத்தப்பட்ட விடயங்களான கருத்து சுதந்திரத்திற்கான எல்லை, மனித உரிமை நடவடிக்கைகள், ஊடகவியலாளர்களுக்கு இடையூறு விளைவித்தல், நீதிமன்ற செயற்பாடுகளில் இடம்பெறுகின்ற தலையீடுகள் குறித்து அமெரிக்கா தொடர்ந்தும் அவதானத்துடன் இருக்கின்றது. ஆணையாளரின் கருத்துக்கள் தொடர்பில் நாம் அவதானம் செலுத்தியுள்ளோம். பொறுப்புக்கூற வேண்டியதில் காணப்படுகின்ற முன்னேற்றம் மற்றும் சர்வதேச விசாரணையின் தேவை என்ற எண்ணம் தோன்றுகின்றது. கற்றுக்கொண்ட பாடங்கள் மற்றும் நல்லிணக்க ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை செயற்படுத்துமாறு இலங்கை அரசாங்கத்திடம் நாம் கேட்டுக் கொள்கின்றோம். அதேபோன்று சர்வதேச மனித உரிமை மீறல் தொடர்பில் நம்பகத்தன்மை வாய்ந்த மற்றும் நியாயமான விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும். இதன்போது இந்திய பிரதிநிதி ஒருவரும் இலங்கை தொடர்பில் நேற்றைய தினம் கருத்து வெளியிட்டார். The government of Sri Lanka has honoured its commitment to international community to hold elections to the Northern Provincial Council. சர்வதேச சமூகத்தின் வேண்டுகோளுக்கு அமைவாக இலங்கை அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் வடமாகாண சபை தேர்தலை நடாத்தி காட்டியுள்ளது. இலங்கை அரசாங்கம் சர்வதேச ரீதியில் காணப்படுகின்ற இணைய விடயங்கள் மற்றும் 13வது திருத்தத்திற்கு அப்பாற் சென்று தீர்வொன்றை பெற்றுக் கொடுக்கும் என நாம் நம்புகிறோம். தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் ஒற்றுமையாகவும் புரிந்துணர்வுடனும் செயற்பட்டு தமிழ் மக்களின் தேவைகளை இலங்கை அரசாங்கம் நிறைவேற்றும் என நம்புகிறோம். இவ்வாறு ஒத்துழைப்புடன் செயற்படுகின்ற சந்தர்ப்பத்தில் நல்லிணக்கம் மற்றும் அரசியல் தீர்வை நெருங்க முடிகிறது. இதனை தொடர்ந்து முன்னெடுத்து செல்வதற்கு இந்திய
இந்திய அரசாங்கம் இந்திய பிரஜை இலங்கை அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்புகளை வழங்கும். இலங்கை மக்கள் எதிர்காலத்தில் சமாதானத்துடனும் கௌரவமாகவும் வாழ்வதற்கு முடியும். In a united Sri Lanka and can look forward to a future marked by equity, equality, justice, dignity and இன்றைய பத்திரிகைகளிலிருந்து நாம் தெரிவு செய்த கேலி சித்திரம் அடுத்து. வடமாகாண சபைக்குரிய கட்டிடத்தை யாழ் கைதடி பகுதியில் ஸ்தாபிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வடமாகாண சபைக்கான கட்டட நிர்மாண பணிகள் தற்போது பூர்த்தியடையும் தருவாயில் இருப்பதுடன் அக்டோபர் 10ஆம் தேதி அளவில் முழுமையாக கட்டடத்தை கையளிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக வடமாகாண பிரதம செயலாளர் விஜயலட்சுமி ரமேஷ் நியூஸ் ஃபர்ஸ்டுக்கு கூறினார். மாகாண சபை அமர்வுகள் நடத்தப்படும் திகதி விவரங்கள் அறிவிக்கப்பட்ட பின்னர் வடமாகாண சபை இயங்குவதற்குரிய ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஏற்கனவே நிர்மாண பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் வடமாகாண சபைக்கான தேர்தலின் மூலம் ஆட்சி நிர்வாகம் உருவாகியுள்ளதை அடுத்து அந்த பணிகள் துரிதப்பட்டுள்ளதாகவும் பிரதம செயலாளர் விஜயலட்சுமி ரமேஷ் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தலில் ஐக்கிய தேசிய கட்சியின் பின்னடைவு தொடர்பில் அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் சிலர் கருத்து தெரிவித்தனர். தோல்வி ஏற்படும் என்ற அச்சத்தில்தான் பெரும்பாலும் அரசியல்வாதிகள் தவறிழைக்காமல் இருக்கின்றனர். தற்போதுள்ள எதிர்க்கட்சியால் அரசாங்கத்தின் அரசியல்வாதிகளுக்கு அந்த அச்சமில்லை. பலவான எதிர்க்கட்சி ஒன்று இருக்கும்போதுதான் அரசாங்கத்தின் உறுப்பினர்களிடையே நன்னடத்தையும் ஒழுக்கமும் ஏற்படுகின்றது. அதனால் அரசாங்கத்தில் சிலர் மேற்கொள்ளும் தவறுகளுக்கு நான் எதிர்க்கட்சியை சுட்டிக்காட்டுவேன். தெற்கில் நிராகரிக்கப்படும் போது எதிர்க்கட்சிக்கு வடக்கில் எனும் வாக்குகள் கிடைத்திருக்க வேண்டும். ஆனால் வடக்கில் அனைத்து பிரதேசங்களிலும் ஐக்கிய தேசிய கட்சிக்கு 0.68% வாக்குகள் கிடைத்துள்ளன. எதிர்க்கட்சிக்கு அங்கும் இல்லை, இங்கும் இல்லை. හරියට පතෝල වගේ දැන් එක්සත් ජාතික පක්ෂේ මේටත් ගුණයක් නැහැ හෙටත් ගුණයක් නැහැ. එක්සත් ජාතික පක්ෂයේ ඒකාධිපති ஐக்கிய தேசிய கட்சியில் சர்வாதிகார தலைமைத்துவத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கு முறையான பதிலை வடமேல் மாகாண மக்கள் கொடுத்துள்ளனர். அதிலும் பண்டுவஸ்னுவர மக்கள் 4000 வாக்குகளையே ஐக்கிய தேசிய கட்சிக்கு வழங்கியுள்ளனர். இதில் ஐக்கிய தேசிய கட்சி 28வது தடவையாகவும் தோல்வியை சந்தித்துள்ளது. இந்த தோல்வியோடு அவர்கள் தொடர்ந்து முன்னெடுக்கும் செயற்பாடான கொழும்புக்கு மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்ட ஊடகவியலாளர் சந்திப்புகள் மற்றும் அறிக்கைகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றனர். மறுநாள் பார்த்தால் ஊடக செய்திகளில் ஒன்றுமே இல்லை. කොළඹින් පොත් සාකච්ඡා පවත්වමින් කතා පවත්වලා මාධ්‍ය ප්‍රකාශයක් නිකුත් කරනවා. පහවදා බැලුවම මේ මාධ්‍ය සාකච්ඡාව ඇතුලේ හිස් ඇති දෙයක් නැහැ. බේසරේ මට මතක හැටියට ඡන්ද 800 ගානක්ද කොහෙද මුළු උතුරු නැගෙ. இந்த முறை தேர்தலில் வடக்கில் மொத்தமாக 800 வாக்குகளையே ஐக்கிய தேசிய கட்சி பெற்றுக் கொண்டுள்ளது. ரணில் விக்ரமசிங்க வேண்டாம் என்று போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் போது சிறிகொத்தவில் சஜித் பிரேமதாசவையும் கரு ஜெயசூரியவையும் முதலமைச்சர்கள் என்று அறிவிக்க முற்படுவதாக பத்திரிகைகளில் பார்த்தேன். எந்த அளவுக்கு வடிகட்டி எடுத்தாலும் மக்களை ஏமாற்றுகின்ற கொள்கையற்ற ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் கொள்கையற்ற மக்கள் விடுதலை முன்னணி ஆகிய இரண்டுமே ஒன்றுதான் என்று மக்கள் தீர்மானித்துள்ளனர். வரலாற்றில் ஐக்கிய தேசிய கட்சிக்கோ மக்கள் விடுதலை முன்னணிக்கோ அல்லது வேறு ஒரு கட்சிக்கோ ஆட்சிக்கு வர முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. ඉතිහාසයවත් නැවත එක්සත් ජාතික පක්ෂයටවත් JVP එකටවත් වෙනත් පක්ෂයකටවත් බලයට එන්න බැරි තත්ත්වයක් අද රටේ උදා වෙලා තියෙනවා. தமக்கு உயிர் அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக ஜனநாயக கட்சி சார்பில் மத்திய மாகாண சபையில் போட்டியிட்ட வேட்பாளர் ஒருவர் தெரிவிக்கின்றார். தமது வாக்குகள் மோசடியிடப்பட்டுள்ளதாக செய்யப்பட்ட முறைப்பாட்டினால் இந்த உயிர் அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக ஜனநாயக கட்சி சார்பில் மத்திய மாகாணத்தில் போட்டியிட்ட ஏஜி ஹேராத் பாண்டா தெரிவித்துள்ளார். கண்டி குண்டுசாலை மணிக்கின் பகுதியில் உள்ள ஜனநாயக கட்சி சார்பில் மத்திய மாகாணத்தில் போட்டியிட்ட ஏஜி ஹேராத் பாண்டாவின் வீட்டிற்கு முன்பாக நேற்றிரவு இனம் தெரியாத சிலர் மலர் வலயம் ஒன்றை வைத்து சென்றுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பில் ஏஜி ஹேராத் பாண்டா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதுடன் போலீசார் அவரிடம் வாக்குமூலத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளனர். எனது விருப்பு வாக்குகள் சிலரினால் கொள்ளையிடப்பட்டுள்ளன. நான் உண்ணாவிரத போராட்டம் ஒன்றை முன்னெடுத்தேன். அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலோ அல்லது அச்சுறுத்தும் வகையிலோ இந்த மலர் வலயம் வைக்கப்பட்டுள்ளது. இதனை ஜெனரலின் கட்சியினரை செய்திருக்கலாம் என்று நான் நம்புகிறேன். எமது குழுவினரை பிரிப்பதற்காக வேறு குழுவினரால் இது முன்னெடுக்கப்பட்டிருக்கலாம். வெற்றி பெற்றதன் பின்னர் மலர் வளையங்களை
வைக்கும் கீழ்த்தரமான செயற்பாடுகள் எம்மிடம் கிடையாது. அவ்வாறான கீழ்த்தர வேலைகளை நான் செய்ய மாட்டேன். எமது கட்சியில் உள்ள ஏனையோரும் அவ்வாறு செயற்பட மாட்டார்கள். வாக்குகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்ற சம்பவம் உண்மைக்கு புறம்பானது. விருப்பு வாக்குகள் தொடர்பில் பிரச்சினை காணப்பட்டிருக்குமாயின் விருப்பு வாக்குகளின்றி வாக்கெண்ணுமாறு அவர் கூறியிருக்கலாம். පිළිබඳ ප්‍රශ්නයක් තියෙනවා නම් මම බොහෝම පැහැදිලිව කියලා තියෙනවා ඕනම ආකාරයකට මනාප නැවත ගණන් කිරීමක් කරන්න කියලා. மத்திய மாகாண சபையில் ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்புடன் இணைந்து செயற்பட உள்ளதாக மலையக மக்கள் முன்னணி அறிவித்துள்ளது. நுவரெலியாவில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் மலையக மக்கள் முன்னணியின் அரசியல் பிரிவு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் இதனை அறிவித்துள்ளார். கடந்த 21ஆம் தேதி நடைபெற்ற மத்திய மாகாண சபைக்கான தேர்தலில் மலையக மக்கள் முன்னணி நுவரெலியா மாவட்டத்தில் ஒரு ஆசனத்தை வெற்றி கொண்டிருந்தது. பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணனின் புதல்வரான ராதாகிருஷ்ணன் ராஜாராம் அந்த கட்சி சார்பில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று மத்திய மாகாண சபைக்கு தெரிவாகியுள்ளார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது பாராளுமன்ற உறுப்பினர் வேலுசாமி ராதாகிருஷ்ணன் கருத்து வெளியிட்டார். தொடர்ந்தும் நாங்கள் மக்களுக்கு இந்த மாதிரியான அபிவிருத்திகளை செய்வதற்கு கௌரவ ஜனாதிபதி அவர்கள் மஹிந்த ராஜபக்ச அவர்களுடன் இணைந்து இந்த அபிவிருத்திகளை தொடர்ந்து செய்வதற்கான முன்னெடுப்புகளுக்கு நாங்கள் இன்று முயற்சித்திருக்கின்றோம். அதன் ஒரு காரணமாகத்தான் இன்று நாங்கள் மத்திய மாகாணத்திலே ஜனாதிபதி அல்லது சுதந்திர கூட்டமைப்புடன் இணைந்து செயல்படுவதற்கான முடிவை எடுத்திருக்கின்றோம். இதேவேளை மலையக மக்கள் முன்னணி ஏற்கனவே பாராளுமன்றத்திலும் அரசாங்கத்துடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. வாழைச்சேனையில் புதிதாக அமைக்கப்பட உள்ள மீன் சந்தை தொடர்பில் எழுந்த பிரச்சினைக்கு இன்று ஓட்டமாவடி பிரதேச சபை கேட்போர் கூடத்தில் இடம்பெற்ற கலந்துரையாடலின் பின்னர் தீர்வு காணப்பட்டுள்ளது. புதிய மீன் சந்தை கட்டட தொகுதி அமைக்கப்படுவது தொடர்பில் பிரதேச சபை தவிசாளருக்கும் மீனவ சங்க உறுப்பினர்களுக்கும் இடையில் கருத்து முரண்பாடு நேற்றைய தினம் ஏற்பட்டமை குறிப்பிடத்தக்கது. ஓட்டமாவடி பிரதேசத்தில் புறநெகுமை 2013 திட்டத்தின் கீழ் நவீன மீன் சந்தை அமைப்பது தொடர்பாக நேற்று இடம்பெற்ற கூட்டத்தின் போது ஏற்பட்ட முரண்பாட்டை அடுத்து நேற்று மீன் சந்தை மூடப்பட்டு கருப்பு கொடிகள் பறக்கவிடப்பட்டிருந்தன. அத்தோடு மீனவர்கள் தமது எதிர்ப்பை வெளியிடும் நோக்கில் மீன் சந்தையில் டயர்களை எரித்ததாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இதனையடுத்து இன்று ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் தலைமையில் இடம்பெற்ற கலந்துரையாடலில் எழுந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்பட்டுள்ளது. இதன்போது வாழைச்சேனை மீன் சந்தையில் ஏற்கனவே கடைகளை வைத்திருந்தவர்களுக்கு புதிய மீன் சந்தையில் கடைகள் வழங்குவதற்கு முன்னுரிமை வழங்கப்படுதல் உள்ளிட்ட பல விடயங்கள் ஏகமனதாக நிறைவேற்றப்பட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் குறிப்பிட்டார். இந்து சமய கலாசார அலுவல்கள் திணைக்களம் மற்றும் கிழக்கு பல்கலைக்கழகம் இணைந்து ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கு ஒன்று மட்டக்களப்பு நாவட்குடா இந்து கலாசார நிலையத்தில் இன்று இடம்பெற்றது. வரலாற்றுத்துறை பேராசிரியர் சி பத்மநாதன் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் இந்தியாவின் தமிழ்நாடு தொல்பொருள் ஆய்வு மைய பணிப்பாளர் கலாநிதி எஸ் ராஜகோபால் பிரதம அதிதியாக கலந்து கொண்டிருந்தார். இக்கருத்தரங்கில் கிழக்கு பல்கலைக்கழக சுவாமி விபுலானந்தா அழகிய கற்கைகள் நிர்வாகத்தைச் சேர்ந்த 180 மாணவர்கள் கலந்து கொண்டனர். இதன்போது சிற்பம் மற்றும் கட்டிடக்கலை தொடர்பான விரிவுரைகள் நிகழ்த்தப்பட்டன. இந்து சமய கலாசார திணைக்கள சிரேஷ்ட ஆய்வு அதிகாரி மற்றும் மாவட்ட இந்து கலாசார அபிவிருத்தி உத்தியோகத்தர் உட்பட பலர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். ரத்மலான ஸ்டைன் கலையகத்தில் எமது சகோதர தொலைக்காட்சி சேவையான சிரசு டிவியின் சட்டன அரசியல் விவாத நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. நாங்கள் பெருமிதம் கொள்ள மாட்டோம், இங்கு காணப்படுகின்ற குறைகளை சரி செய்து கொள்வோம் என்று ஐக்கிய தேசிய கட்சிக்குள் பாரிய அளவில் சிக்கல்கள் இருக்கின்றன. ஹரின் பெர்னாண்டோ உள்ளிட்ட குழுவினர் 2 திட்டங்களை வைத்திருந்தனர். ஒன்று ரணில் விக்ரமசிங்கவை தொடர்ந்தும் அதே நிலையில் வைத்துக் கொண்டு கீழ்மட்டத்தில் உள்ள அனைவரது பதவிகளையும் மாற்றுவதற்கான கருத்தில் இருந்தார்கள். இரண்டாவது கரு ஜெயசூரியவை கட்சித் தலைவராக நியமித்து ரணில் விக்ரமசிங்கவை எதிர்க்கட்சி தலைவராக வைத்துக் கொண்டு சஜித் பிரேமதாசவை பிரதி தலைவராக நியமிக்க முற்பட்டனர். இவை இரண்டினதும் இறுதி முடிவுகள் தொடர்ந்து ரணில் விக்ரமசிங்கவை தலைமைத்துவத்தில் வைத்திருப்பதற்கான உபாயங்களாகும். தலைமைத்துவத்தில் மாற்றம் ஏற்படும் என பாரிய பதாகையொன்றை முன்வைத்துக் கொண்டு ஐக்கிய தேசிய கட்சிக்குள் இருந்து கொண்டே அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்புகளை வழங்குகின்ற ரணில் விக்ரமசிங்க உள்ளிட்ட இந்த குழு தற்போது நடைபெறுகின்ற விடயங்களுக்கு பொறுப்பு கூற வேண்டிய தேவை இல்லை. அரசாங்கத்தினதும் ஐக்கிய தேசிய கட்சியினதும் நிலைப்பாடு ரணில் விக்ரமசிங்கவை தொடர்ந்தும் தலைமைத்துவ பதவியில் வைத்திருக்க வேண்டும் என்பதா? அரசாங்கத்தின் கருத்து என்னவென்பது தெரியாது. அவர் தற்போது எதிர்க்கட்சி தலைவர், அதே போன்று ஐக்கிய தேசிய கட்சியிலும் தலைவர். அவர் தொடர்ந்தும் கட்சி தலைமைத்துவத்தில் இருக்க வேண்டும் என்று தற்போது அரசாங்கமும் கூறுகின்றது. நீங்களும் அவ்வாறு கூறுகின்றீர்களா?
நிச்சயமாக 6 ஆண்டுகளுக்கு எமது செயற்குழு அவரை தலைவராக்கியுள்ளது. அந்த செயற்குழுவில் இவரும் இருந்தார் என நான் நினைக்கின்றேன். நான் இருக்கவில்லை. எனக்கு தெரிந்தவரையில் இவரும் இருந்தார். இல்லை, நான் இருக்கவில்லை. பொய் கூற வேண்டியதில்லை. அவ்வாறானால் எமது கட்சியின் யாப்பில் உண்மையாகவே அவரை தலைவராக நியமித்துள்ளனர். அதனை வரவேற்கின்றோம். அப்படியானால் அரசாங்கத்திலும் எதிர்க்கட்சியிலும் இந்த தலைவரை தொடர்ந்தும் வைத்துக் கொள்ள முயற்சிக்கின்றனர் என பிரஜைகள் என்ற வகையில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.